ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் வணக்கம். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் 365 பேசிக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் இன்டர்வியூ கேட்பாங்க, ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்றத ஒரு சின்ன குவிஸ் மாதிரி ஒரு சின்ன கேமாக விளையாடலாம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் டைம் தரேன். ஸோ அதுக்குள்ளே கண்டுபிடிங்க. ஸோ கொஸ்டினை முடிச்சதுலேருந்து உங்களுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். மொதல் கொஸ்டின், which of the following is not a part of Microsoft Office 365 shoot அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுல எது மைக்ரோசாஃப்ட் 365 ப்ராடக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ போட்டோஷாப், ஆப்ஷன் பி எக்ஸல், ஆப்ஷன் சி பவர் பாயிண்ட், ஆப்ஷன் டி வேர்ட். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதுல போட்டோஷாப் அப்படின்றது தான் சரியான விடை. ஏன்னா அது அடோபோடைய ப்ராடக்ட், மற்றது எல்லாமே மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். நம்ம நேரா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Which app in Office 365 is primarily used for team collaboration and chat அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் 365ல எந்த அப்ளிகேஷன் நம்ம கொலாபரேஷனுக்காகவும் சேட் பண்றதுக்காகவும் பயன்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் ஒன் நோட், அவுட்லுக், டீம்ஸ், யாமர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் அப்யூஸா டீம்ஸ் அப்படின்றது தான் நாம் கொலாபரேஷனுக்காகவும் சேட்காகவும் பயன்படுத்துகிற ஒரு அப்ளிகேஷன். ஒன் டிரைவ் இன் ஆஃபீஸ் 365 இஸ் யூஸ்டு ஃபார். ஆஃபீஸ் 365ல ஒன் டிரைவ் நம்ம எதுக்காக பயன்படுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வீடியோ கான்ஃபரன்சிங், ஆப்ஷன் பி ஸ்ப்ரெட்ஷீட் கால்குலேஷன்ஸ், ஆப்ஷன் சி இமெயில், ஆப்ஷன் டி கிளவுட் ஸ்டோரேஜ். இதில் எந்த விடை சரியான விடையோ அதை நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒன் டிரைவ் கிளவுட் ஸ்டோரேஜ்க்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் சொல்லலாம். ஸ்ப்ரெட்ஷீட் கால்குலேஷனுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், இமெயிலுக்கு அவுட்லுக். ஸோ இதெல்லாம் மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்ஸாக இருக்கு. அடுத்த கேள்வி, அவுட்லுக் இன் ஆஃபீஸ் 365 இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார். ஆஃபீஸ் 365ல அவுட்லுக் எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிரசன்டேஷன், ஆப்ஷன் பி இமெயில் அண்ட் கேலண்டர், ஆப்ஷன் சி கிளவுட் ஸ்டோரேஜ், ஆப்ஷன் டி வேர்ட் ப்ராசஸிங். அவுட்லுக் அப்படின்னாவே நமக்கு இமெயில் தான் ஞாபகம் வரும். ஸோ இமெயிலும் அதில் இருக்கிற கேலண்டர் ஃபெசிலிட்டியும் தான் அவுட்லுக் ஆஃபீஸ் 365 ஒரு அங்கமாக இருக்கு. ஸோ மேஜரான கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயில் சர்வீஸ்னா அது அவுட்லுக் தான். விச் ஆஃபீஸ் 365 ஆப் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கும் இந்த ஆஃபீஸ் 365ல எந்த அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸல், டீம்ஸ், பவர் பாயிண்ட், வேர்ட் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாக்டான ஆன்சர் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரியான விடை மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இதில் தான் நம்மளால டேட்டா அனாலிசிஸ் பண்ண முடியும், நம்மளுடைய டேட்டாவை இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் அது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான். ஸோ இவ்வளோ நேரம் இதை விளையாடி இருந்தீங்க அப்படின்னாவே ஆஃபீஸ் 365 அதாவது மைக்ரோசாஃப்ட் 365ல எந்த மாதிரியான ஒரு இன்வால்மெண்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரியுது. இன்னும் கேம் இருக்கு, கண்டினியூ பண்ணுங்க, கரெக்டான ஆன்சர்ஸை ப்ளே பண்ணுங்க அண்ட் ஆஃபீஸ் 365 இன்டர்வியூவை நீங்க கிராக் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, ஷேர் பாயிண்ட் இன் ஆஃபீஸ் 365 இஸ் யூஸ்டு ஃபார். ஷேர் பாயிண்ட் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அந்த அப்ளிகேஷன் எதுக்காக பயன்படுத்துறாங்க? ஸோ வீடியோ எடிட்டிங், கிரியேட்டிங் ஸ்லைட் ஷோஸ், வெப்சைட் அண்ட் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட், இமெயில் கம்யூனிகேஷன். இந்த 4 ஆப்ஷன் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். வீடியோ எடிட்டிங் அப்படின்னா நம்ம அடோப் சைடு போயிடுவோம், அதாவது ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி. ஸ்லைட் ஷோஸ் அப்படின்னா ஆஃபீஸ் 365ல இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட் சொல்லலாம், இல்லை கேன்வா அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வெப்சைட் அண்ட் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா தான் இங்கே ஷேர் பாயிண்ட் அப்படின்றது அர்த்தம். மீன்வைல் இமெயில் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஆப்வியஸா அவுட்லுக் தான். அடுத்த கேள்வி, which Office 365 feature enables real-time co-authoring on documents? எந்த ஆஃபீஸ் 365 ஃபீச்சர் ரியல் டைம் கோ ஆத்தரிங், அதாவது ரியல் டைம்ல மற்றதை நம்ம சேர்த்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கிளவுட் சிங்க், ஆப்ஷன் பி வெர்ஷன் ஹிஸ்டரி, ஆப்ஷன் சி ட்ராக் சேஞ்சஸ், ஆப்ஷன் டி கொலாபரேஷன் டூல். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரியான விடை கொலாபரேஷன் டூல்ஸ். அதாவது நம்ம 2 டாக்குமெண்ட்டை சேர்த்து பண்ணணும் அப்படின்னாவே அது கொலாபரேட் தான் பண்ணணும். ஸோ அந்த கொலாபரேஷன் டூல்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஆஃபீஸ் 365 விஷயங்கள் தான் இந்த மாதிரியான ஃபீச்சரை கொடுக்குது. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அலோட் இன் ஆஃபீஸ் 365 பிஸ்னஸ் பிளான்? அதாவது ஆஃபீஸ் 365 பிஸ்னஸ் பேசிக் பிளான்ல எத்தனை பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க? அதில் ஆப்ஷன் ஏ அன்லிமிட்டட், எவ்வளோ பேர் வேணாலும் இருந்துக்கலாம். ஆப்ஷன் பி 100,
ஆப்ஷன் சி 300, ஆப்ஷன் டி 500 அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் பேசிக்கோட மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? சரியான விடை 300. ஸோ 100 யூசர்ஸோ 500 யூசர்ஸோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ 300 யூசர் தான் எக்ஸாக்டாக உங்களால் பேசிக் லைசன்ஸில் 300 வரைக்கும் வச்சுக்கணும். 301 அப்படின்ற ஒரு யூசர் உங்களுக்கு வந்தாலும் அதை விட ப்ரீமியம் வெர்ஷன் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இன் ஆஃபீஸ் 365 ப்ராடக்ட்ஸில். அடுத்த கேள்வி, which app in Office 365 is used for note taking and organization ideas? Organization ideasல இங்க எது நோட் டேக் பண்றதுக்காக யூஸ் ஆகுது? belongs to Office 365. உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் வந்து நோட் பேட் அப்படின்னு போயிடும். ஸோ ஆஃபீஸ் 365ல என்ன இருக்குது? ஆஃபீஸ் 365ல நோட் பேட் அப்படின்றது ஒன்று கிடையாது. ஸோ இந்த இடத்துல எக்ஸல், ஷேர் பாயிண்ட், டீம்ஸ், ஒன் நோட் அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் சரியான விடை என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிறேன் ஒன் நோட். இங்க இருக்கிற கடைசி கேள்வி, பவர் பிஐ இன்டகிரேட் வித் ஆஃபீஸ் 365 இஸ் மெயின்லி ஃபார். பவர் பிஐ அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் டூல் இருக்கு. இந்த டூலை எதுக்காக ஆஃபீஸ் 365 என்டர் பண்றோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு வேர்டை ப்ராசஸ் பண்ணதுக்காகவா, இல்ல டேட்டா விஷுவலைஸ் பண்றதுக்காகவா, இமெயில அனுப்புறதுக்காகவா, இல்லைனா ஃபைல்ஸை மேனேஜ் பண்றதுக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல சரியான விடை பவர் பிஐ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஸோ என் கூடவே நீங்கள் கண்டிப்பாக விளையாடி இருப்பீங்க. இப்போ நான் 10 அவுட் ஆஃப் 10 அப்படின்ற மார்க் எடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்கோர் 10 அவுட் ஆஃப் 10 எடுத்துட்டேன். ஆனால் என் கூட சேர்ந்து விளையாடின நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான குவிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரியான டாபிக்ஸில் உங்களுக்கு குவிஸ் வேணும், இதில் நான் கற்றுக்கிட்டால் நல்லா இருக்கும். சினாரியோ பேஸ்டு, டைரக்ட் கொஸ்டின், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய கேம் நம்ம சேர்ந்து விளையாடலாம். ஸோ அந்த சேர்ந்து விளையாடுறதுக்கு மறக்காமல் வெப்டெக் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு குவிஸ் வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.